ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிஎஸ் ஃபிட்னஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம் ஒர்க் அவுட் சீரிஸோட ரெண்டாவது பார்ட், ஷோல்டர் ஒர்க் அவுட். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு ஷோல்டர் அனாட்டமி, செகண்ட் மசில் ஃபைபர் டைரக்ஷன், லாஸ்ட்டாக ஹோம் ஒர்க் அவுட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஷோல்டர் அனாட்டமி. ஷோல்டர் மசில் 3 குரூப்பை பிரியும்: ஆன்டீரியர் டெல்டாய்ட், லேட்டரல் டெல்டாய்ட், போஸ்டீரியர் டெல்டாய்ட். ஆன்டீரியர் டெல்டாய்ட் கழுத்து எலும்பில் இருக்கிற ரெட் லைனை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். ஆன்டீரியர் டெல்டாய்ட் மசில் கிளவிக்கல், அதாங்க கழுத்தெலும்பு, அங்கே ஆரம்பித்து ஹியூமரஸ் அதாவது கை எலும்புல வந்து முடியும். இந்த மசில் ஃபைபரோட டைரக்ஷன் கீழ் நோக்கி தான் இருக்கும். இந்த மசில் உடம்புக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மசில் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு நம்ம சூஸ் பண்ணிருக்கிற ஒர்க் அவுட் ஃப்ரண்ட் ரைஸ். 12 to 15 reps 3 செட் பண்ணணும். ஒர்க் அவுட் இப்படி: ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கிற ஒரு பக்கெட் எடுத்துக்கங்க, அதில் 1/4 பங்கு தண்ணியை ஃபில் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு பக்கெட்டோட ஹேண்டில் ஹோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நினைக்கங்க. உங்கள் முதுகு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ ஃப்ரண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பக்கெட்டை ஸ்ட்ரெயிட்டாக ஷோல்டர் லிமிட்டுக்கு தூக்கி ஸ்லோவாக இருக்கணும். கையை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தூக்குனீங்கன்னா எல்போவில் பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்போவை லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை 12 to 15 ரெப் ஈஸியாக பண்ண முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் செட் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அதுவே 10 ரெப் கூட பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை பக்கெட்ல இருந்து எடுத்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்க. 12 to 15 ரெப்ஸ்க்குள்ள பண்ண முடிஞ்சா அதே வாட்டர் லெவலை யூஸ் பண்ணி இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஈச் ஹேண்ட்ல 3 செட் பண்ணுங்க. சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மசில் குரூப் லேட்டரல் டெல்டாய்ட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கழுத்து எலும்புல இருக்கிறது தான் ரெஃபரன்ஸ் லைன். லேட்டரல் டெல்டாய்ட் மசில் அக்ரோமியல் அப்படிங்கிற எலும்புல ஆரம்பித்து ஹியூமரஸ்ல முடியும். இந்த மசில் ஃபைபரோட டைரக்ஷன் மேலே இருந்து கீழ் நோக்கி இருக்கும். இந்த மசில் ரெஃபரன்ஸ் லைனுக்கு பேரலா இருக்கும், அதாவது உடம்புக்கு சைட்ல ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். பாடி பில்டர்ஸோட ஷோல்டர் ரவுண்டு ஷேப்ல இருக்க காரணம் இந்த மசில் ஃபைபர் தான். இந்த மசில் ஃபைபரை ஆக்டிவேட் பண்ண நம்ம சூஸ் பண்ண ஒர்க் அவுட் சைடு லேட்டரல் ரைஸ். இந்த ஒர்க் அவுட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்க வீட்டில் இருக்கிற சேரு, டெஸ்க்கு, மாடி கைப்பிடி இந்த மாதிரி ஒரு பொருள் மேலே சாஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் அந்த தண்ணி நிரப்பின பக்கெட்டை சைடில் ஷோல்டர் லெவலுக்கு தூக்கி ஸ்லோவாக கீழே இறக்கணும். இந்த ஒர்க் அவுட்ல பக்கெட் கீழே இறங்குறப்ப உள்ளங்கை தொடையை பார்த்த மாதிரி இருக்கும், மேலே போறப்போ உள்ளங்கை தரையை பார்த்த மாதிரி இருக்கும். கையை ஸ்ட்ரைட்டா வச்சு தூக்குனீங்கன்னா எல்போவில் பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்போவை லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை 12 to 15 ரெப் ஈஸியாக பண்ண முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் செட் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அதுவே 10 ரெப் கூட பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை பக்கெட்ல இருந்து எடுத்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்க. 12 to 15 ரெப்ஸ்க்குள்ள பண்ண முடிஞ்சா அதே வாட்டர் லெவலை யூஸ் பண்ணி இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஈச் ஹேண்ட்ல 3 செட் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் மசில் குரூப் போஸ்டீரியர் டெல்டாய்ட். இதுக்கும் சேம் கிளவிக்குலர் ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கணும். இந்த மசில் ஃபைபர் ஸ்கெப்புலா, முதுகுல இருக்கிற எலும்பு, அங்கிருந்து ஆரம்பிச்சு ஹியூமரஸ்ல முடியும். எல்லா மசில் குரூப்புமே ஹியூமரஸ்ல தான் முடியும். இந்த மசிலோட டைரக்ஷன் கீழ் நோக்கி தான் இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா பின்னாடி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மசில் ஃபைபர் அட்டாக் பண்றதுக்கு சூஸ் பண்ணிருக்கிற ஒர்க் அவுட் ரியர் டெல்ட் ரைஸ். வாங்க ஒர்க் அவுட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த ஒர்க் அவுட்டுக்கு செகண்ட் ஒர்க் அவுட்டில் யூஸ் பண்ண சப்போர்ட்டவே யூஸ் பண்ணி குனிஞ்சிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட்டில் பக்கெட்டை செஸ்ட்டுக்கு நேராக வச்சு ஷோல்டர் லிமிட் வரைக்கும் தூக்கி ஸ்லோவாக கீழே இறக்கணும். இந்த ஒர்க் அவுட்டோட மெயின் கண்டிஷன் எல்போ, ஷோல்டர். கையை ஸ்ட்ரைட்டாக வச்சு தூக்குனீங்கன்னா எல்போவில் பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்போவை லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை 12 to 15 ரெப் ஈஸியாக பண்ண முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் செட் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அதுவே 10 ரெப் கூட பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை பக்கெட்ல இருந்து எடுத்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்க. 12 to 15 ரெப்ஸ்க்குள்ள பண்ண முடிஞ்சா அதே வாட்டர் லெவலை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஈச் ஹேண்ட்ல 3 செட் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டம்பிள்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதோட இந்த ஷோல்டர் வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் பைசப்ஸ் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் பாய் அண்ட் சைனிங் ஆஃப் பை ஸ்ரீநாத்.